வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். உலக அளவில் 210 நாடுகளுக்கு மேலாக பாதித்து 22,61,000 நபர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்முடைய தமிழகத்தில் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தீவிரமான கடுமையான தொடர் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கூடிய அரசு, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எடுத்துக்கொண்டு வரக்கூடிய தொடர் நடவடிக்கைகளை, தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தாங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையில் அரசு எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள், குறிப்பாக அதன் மூலமாக நம்முடைய இந்த கர்ஃப்யூ மூலமாக சோசியல் டிஸ்டன்சிங், சமூகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு, அதே போல் கை கழுவக்கூடிய ஹேண்ட் வாஷ் போன்ற இந்த ஹேண்ட் ஹைஜீன், செல்ஃப் ஹைஜீன், ரெஸ்பிரேட் ஹைஜீன் என்று சொல்லக்கூடிய இந்த சுய சுத்தங்களை கடைபிடிக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகள், மாஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன், உள்ளாட்சி ஊரகத்துறை மூலமாக மிகப்பெரிய அளவில் கிருமி நாசினி தெளிக்கக்கூடிய ஒரு வளர்ந்த நாடுகளில் விட செய்யாத அந்த பணிகளை இன்றைக்கு நம்மளோட தமிழகத்தில் உள்ளாட்சித்துறை, நகராட்சித்துறையின் மூலமாக செய்து வரக்கூடிய அந்த பணிகள் மூலமாக தொடர்ந்து தேவையான அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நம்ம எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இந்த 2-3 நாட்களில் ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த பாசிட்டிவ் எத்தனை கேஸ் நமக்கு பாசிட்டிவாக வருதோ அதனுடைய எண்ணிக்கையும், அதே போல் டிஸ்சார்ஜ் செய்யக்கூடிய எண்ணிக்கையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக நம்முடைய டிஸ்சார்ஜ் செய்யக்கூடிய, அதாவது டிஸ்சார்ஜ் என்று சொன்னால் பாசிட்டிவ் ஆகி ரெக்கவரி ஆகக்கூடிய, குணப்படுத்தி நம்முடைய அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட சிறப்பான அந்த உயர்தர சிகிச்சையால் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை அதிகமாகும். அதே போல் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாசிட்டிவ் ஆகக்கூடிய எண்ணிக்கை குறைவாகவும் இருப்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த நல்ல நிலையை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையான தகவல் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு இந்த கடந்த ஒரு நாளில் மொத்தம் நம்ம சாம்பிள் டெஸ்டட் 5363 பேருக்கு நம்ம சாம்பிள் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். மொத்த சாம்பிள் இதுவரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண சாம்பிளுடைய எண்ணிக்கை 35,036 நபர்கள்னு பார்த்தோன்னா 29,997 நபர்களுக்கு நம்ம பரிசோதனை பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு பாசிட்டிவாக வந்த நபர்களுடைய எண்ணிக்கை 49. அப்போ இன்றைக்கு நமக்கு மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் மருத்துவமனையில் 1372 பேர் மருத்துவமனையில் பாசிட்டிவ் கேஸ் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு 4 பேர் சிக்காக இருக்காங்க. மற்ற எல்லாருமே ஏசிம்டமேட்டிக்காக நலமோடு இருக்காங்க. அந்த 4 பேரும் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறாங்க. சோஃபார் நேற்றும் இன்றைக்கும் நமக்கு டெத்து இல்லை. அதே போல் இன்றைக்கு டிஸ்சார்ஜ், இன்றைக்கு ரெக்கவரி ஆகி இன்றைக்கு மட்டும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுடைய எண்ணிக்கை 82. ஸோ இது வரைக்கும் நம்ம 365 பேரை நம்முடைய அரசு மருத்துவமனை இல்லை நம்ம டிஸ்சார்ஜ் செஞ்சுருக்கிறோம், ரெக்கவரி செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கு மட்டும் 82 பேர் குணமடைந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு, நம்முடைய அரசுக்கு, மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு உங்களுடைய ஊடகங்களில் தான் நாங்கள் பார்த்தோம். அவங்க தங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களை நல்ல முறையில் கவனித்து கொண்டார்கள், நல்ல முறையில் எங்களை பார்த்து கொண்டார்கள், நல்ல சிறப்பான உணவு வழங்கினார்கள், நல்ல சிகிச்சை எங்களுக்கு வழங்கினார்கள் என்று அவர்கள் சொல்லி இன்றைக்கு அவங்க எல்லாமே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள், அதாவது டெஸ்டிங் லேபு நேற்றை விட இன்றைக்கி நம்ம கூடுதலாக 3 லேபுக்கு நம்ம டெல்லி ICMR நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம். ஸோ டெஸ்டிங் லேப் நம்ம இப்போ 31 லேப், அரசினுடைய சார்பில் 21, தனியாருடைய சார்பில் நம்ம 10, மொத்தம் 31 லேப் முழுமையாக இன்றைக்கு செயல்பட துவங்கியிருக்கு. அதே போல் ஒரு லேபில் மட்டும் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு உயர்தர நவீன உபகரணம், ஆட்டோமேட்டட் RNA எக்ஸ்ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட்டை வச்சு சென்னையில் நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் கீழே இருக்கக்கூடிய அந்த லேபில் மட்டும் ஒரு நாளைக்கு 1000 டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் இன்றைக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்திய அளவில் பார்த்திங்கன்னா அதிகமான டெஸ்டிங் லேப் உள்ளக்கூடிய மாநிலமாக, அதிகமாக நம்ம இந்த ரெக்கவரி ரேட்டுன்னு சொல்லுவோம், அதாவது குணப்படுத்தியவர்களை, அதிகமானவர்களை நம்ம குணப்படுத்தி அவர்களை நல்ல நிலையில் நம்ம வீட்டுக்கு அந்த ஹோம் குவாரண்டைனுக்கு அனுப்பக்கூடிய அந்த விஷயத்தில் இந்தியாவில் நம்ம தமிழகம் முன்னணி மாநிலமாக
மார்ட்டாலிட்டி ரேட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்திய அரசு கூட மாண்புமிகு முதலமைச்சர் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ண விஷயம் கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு உயர்தர சிகிச்சையை நம்ம மார்ட்டாலிட்டியை குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம மத்திய அரசு ஏற்கனவே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து 1.1 அப்படின்ற பர்சன்டேஜில் நம்ம மார்ட்டாலிட்டி ரேட்டை, அதாவது இறப்பு விகிதத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே போல் பாசிட்டிவ், அதாவது நம்ம வந்து 1000 சாம்பிள் எடுத்தப்போ ஒரு கடந்த வாரம் 1000 சாம்பிள் எடுத்தோம். அப்போ வந்து 100, 90 என்ற கேஸ் வந்தது. அப்புறம் 1500, 2000 அப்படி எடுத்தோம். எல்லோரும் நீங்கள் எல்லாம் கேட்டீங்க டெஸ்ட்டை வந்து நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும். அதனால் வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து நம்ம முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் நம்ம வந்து டெஸ்டிங் லேப் ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி புதிய புதிய உபகரணங்களை எல்லாம் தெரிவித்து டெஸ்டிங் லேபுக்கு உண்டான எல்லா அந்த ரியேஜென்ட், வைரல் மீடியா, அந்த ஆர்டிபிசிஆர் எக்யூப்மெண்ட்டு எல்லாமே நம்ம கொண்டு வந்ததன் பேரில் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரே நாளில் 5363 டெஸ்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கெப்பாசிட்டி வந்து இன்றைக்கி வந்திருக்கு. இன்னும் மேலே தான் நம்ம டெஸ்ட் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், அந்த கெப்பாசிட்டியில் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி நம்ம 5000 டெஸ்ட் எடுக்கிறப்ப நம்முடைய பாசிட்டிவ் எண்ணிக்கை வந்து அந்த ஒரு கட்டுக்குள்ளே இருப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல்வேறு பன்முக நடவடிக்கைகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு பன்முக நடவடிக்கைகளை அனைத்து துறைகளையும் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அனைத்து துறைகளையும் ஒரு புறம் வந்து விழிப்புணர்வு அவேர்னஸ், இன்னொரு புறம் வந்து தடுப்பு நடவடிக்கைகள், அதாவது டிஸ்இன்ஃபெக்ஷன், கிருமி நாசினி தெளிப்பது போன்ற தடுப்பு நடவடிக்கைகள், 144 காவல்துறை, மற்ற வருவாய்த்துறை எல்லாம் இணைந்து. இன்னொரு புறம் வந்து கண்காணிப்பு, தொடர் கண்காணிப்பு, மானிட்டரிங், எஃபெக்டிவ் மானிட்டரிங். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க கண்ட்ரோல் ரூம், அங்கே தனியாக ரெவன்யூடைய கண்ட்ரோல் ரூம் தனியாக, ஹெல்த் சுகாதாரத்துறையுடைய கண்ட்ரோல் ரூம் தனியாக, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கண்ட்ரோல் ரூம் தனியாக, முதலமைச்சர் தலைமையில் 12 குழுக்கள் தனியாக, டிசி ஹானர் நம்ம ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரி தலைமையில் வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் குழு தனியாக, இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை. அதை தொடர்ந்து இன்னொரு புறம் வந்து கண்டெய்ன்மெண்ட் பிளான், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டெய்ன்மெண்ட் பிளான், அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோனுக்குள்ளே தான் நமக்கு பாசிட்டிவ் கேஸ் வருது. ஸோ அது வந்து இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரைமரி கான்டாக்ட், செகண்டரி கான்டாக்டை முழுமையாக நம்ம கண்டுபிடிச்சி அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்குள்ளேருந்து எகைன் பாசிட்டிவ் கேஸ் வருது. we are in safer zone சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளான் எஃபெக்டிவாக பண்ணுறோம். அப்புறம் அக்ரெசிவ் டெஸ்டிங், அதிகமான டெஸ்ட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ இன்றைக்கு கூட வந்து இந்தியாவிலேயே முதன்முறையாக மார்னிங்கே வந்து முதலமைச்சருடைய உத்தரவுக்கு நீங்கள் ரேபிட் டெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அக்ரெசிவ் டெஸ்டிங் பண்ணுறோம். அதில் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு ஹையஸ்ட் எடுக்கிறோம். அதே போல் கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட், நான் ஏற்கனவே சொன்னது போல் உயர்தர சிறப்பு சிகிச்சை. ஸோ இப்படி பன்முக நடவடிக்கைகள் மூலமாக நம்ம வந்து நான் சொன்ன இந்த தடுப்பு நடவடிக்கைகள், கண்காணிப்பு நடவடிக்கைகள், மானிட்டரிங் நடவடிக்கைகள், அப்புறம் கண்டெய்ன்மெண்ட் பிளானு, அக்ரெசிவ் டெஸ்டிங்கு, கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட், இப்படி பன்முக நடவடிக்கைகளில் நம்ம வந்து சிறப்பாக செய்கிறதனுடைய விளைவாக இன்றைக்கு நம்ம ஒரு முதலமைச்சர் சொன்னது போல் ஒரு நல்ல நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். வந்து 49, இந்த 49ல் சென்னையில் 7 கேஸு, திருப்பூரில் மட்டும்தான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. திருப்பூரில் 28 கேஸு. இந்த 28மே ஏற்கனவே நம்ம அந்த குவாரண்டைன் பண்ணியிருக்கிற அந்த பாசிட்டிவ் கேஸஸ் வந்தவங்களுடைய அந்த கான்டாக்ட் தான். அதே போல் கோயம்புத்தூரில் 1 பேஷண்ட், திண்டுக்கல்லில் 3 பேஷண்ட், திருநெல்வேலியில் 2 பேஷண்ட், தஞ்சாவூரில் 1 பேஷண்ட், தென்காசியில் 4 பேஷண்ட், பெரம்பலூரில் 3 பேஷண்ட், மொத்தம் 49 பேஷண்ட். இல்லை, அதான் உங்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் அப்படின்ற அமைப்பு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான அமைப்பு. இந்தியாவில் எல்லா துறைகளுக்குமே மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஒரு முன்னோடியான அமைப்பு. மாண்புமிகு முதலமைச்சருடைய 12 குழுவில் இந்த மருத்துவ உபகரணங்களை, கிட் உள்ளிட்ட உபகரணங்களை கொள்முதல் செய்வதற்கெனவே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் உமாநாத் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் மூத்த ஐஏஎஸ் உமாநாத் தலைவராகவும் மூத்த ஐஏஎஸ் குழுவிலாக அது குறித்து அவர் டாக்டர் உமாநாத் அவர்களே உங்களுக்கு விரிவாக விளக்குவார்கள். நீங்கள் கூட சொல்லிடுங்க சார். வேறு என்ன? அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் இந்த கோவிட் தொற்று நோயை கண்டுபிடிப்பதற்கும் அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான அனைத்து பொருட்களையும் தமிழக அரசு போதிய அளவிலே கொள்முதல் செய்து அனைத்து மருத்துவமனைகளுக்கும் வழங்கி வருகின்றது. இந்த டெஸ்டிங் கிட், ஆன்டிபாடி பேஸ்டு டெஸ்டிங் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல்லிருந்து நான் பண்ணது பிசிஆர் கிட்ஸ் தான் எல்லா நோயாளிகளுக்கும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆன்டிபாடி பேஸ்ட் ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குரிய ஒப்புதல் ஏப்ரல் 2ஆம் தேதி ஐசிஎம்ஆர் அமைப்பினால் வழங்கப்பட்டது. அதற்கு மறுநாள் அவர்கள் இந்த கிட்ஸை வாங்குவதற்காக முயற்சிகளையும் எடுத்தார்கள். அவர்கள் எடுத்த அதே வேளையில் தமிழகத்திலும் இந்த டெஸ்ட் மிக விரைவில் மிக சிறப்பாக அதிக அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அதே நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்த அதே ரேட்டில் அடுத்த நாளே நாங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணோம். இதனுடைய அடிப்படையில் தான் இன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஊடகங்கள் இன்று வெளிவந்தது 24,000 கிட்ஸ் அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க நமக்கு.
மத்திய அரசு ஆர்டர் கொடுத்ததனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு வந்து கிட்லேருந்தும் மத்திய அரசும் நமக்கு 12,000 கிட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 36,000 கிட்ஸை வச்சு தான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது குறிப்பிட்ட மாதிரி நம்ம ரேபிட் டெஸ்ட் கிட்ஸை இன்றைக்கி நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். மத்திய அரசு அவர்கள் இந்த ரேபிட் கிட்டை பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் கிட் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறதா செய்திகள் வெளிவந்துள்ளன. அதுதான் எங்களுக்கு தெரியும். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி 5 லட்சம் கிட்ஸை நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த கிட்டு வந்து இம்போர்ட்டட் கிட்டு. ஸோ சைனாவிலேருந்து அவங்க ஒவ்வொரு பேட்ச்லேயும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி வெளியிடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் இந்தியாவுக்கு வந்த ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து 3 லட்சம் கிட்டு வந்தது. அந்த 3 லட்சம் கிட்டில் தமிழக அரசு கொடுத்த ஆர்டருக்கு 24,000 கிட் நம்ம வாங்கியிருக்கோம். மத்திய அரசுக்கு சென்றதில் நமக்கு 12,000 கிட் வந்திருக்காங்க. ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய எஞ்சிய ஆர்டர்களும் சரி, மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய ஆர்டரும் சரி, மற்ற மாநிலங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆர்டரும் சரி, படிப்படியாக தான் வரும். எந்த ஒரு ஆர்டர் வந்து நம்ம இப்போ 5 லட்சம் ஆர்டர் போட்டால் உடனே 5 லட்சம் ஆர்டர் வந்துடாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த கிட்டு கிடைக்கணுங்கிறதுனால பை பேட்சஸ் தான் அவங்க கிளியர் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. கார்பரேஷன் கொடுத்த அவங்க ஆர்டர் கொடுக்கக்கூடிய கிட்டுமே எங்களுடைய சேர்ந்து தான். ஏற்கனவே தனியாக இதற்கு கொள்முதல் செய்து வாங்கலை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பப்ளிஷ்ட் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பப்ளிஷ்ட் ரேட் என்னவோ அதே நிறுவனத்திற்கு அதே ஐட்டம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. நம்ம மத்திய அரசு இதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஆர்டர் போட்டது ஏப்ரல் 3ஆம் தேதி. அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் இந்த வகையில் நிகழ்ந்திருக்கு. ஒரு மாற்றம், நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணப்போ இருந்த கம்பெனிகள் மிக கம்மி. நம்ம தட் இஸ் மத்திய அரசு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஏப்ரல் 3ஆம் தேதி இருந்த கம்பெனி ஜாஸ்தி. அன்னைக்கு இருந்த கம்பெனி 7 தான். நீங்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனி நம்ம ஆர்டர் போட்டப்போ அந்த கம்பெனி அப்ரூவல்லையே இல்லை. அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக தான் அந்த அப்ரூவல் அவங்களுக்கு வந்திருக்கு. 1. 2, அந்த நம்ம மத்திய அரசு நம்மளும் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசு இந்த கிட்ஸுடைய கஸ்டம்ஸ் டியூட்டியையும் ஹெல்த் செஸ்ஸையும் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. அதனால் நேச்சுரலி அடுத்து இன்னொருத்தர் ஆர்டர் போடும்போது அந்த பர்டிகுலர் விலையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரைஸை விட இந்த ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் தமிழக அரசு அதிக விலைக்கு கொள்முதல் செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறது ஒரு தவறான ஒரு கருத்து. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, தமிழக அரசு இதற்கான கொள்முதலை மேற்கொள்ளவில்லை. மத்திய அரசு எந்த நிறுவனத்திடமிருந்து எந்த பர்டிகுலர் கிட்ட எந்த ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். நீங்கள் சொல்கிற ஒரு கருத்து எப்போ நம்ம இது பண்ணலான்னா, நம்ம ஒரு ரேட்டை தனியாக ஃபிக்ஸ் பண்ணி மற்ற மாநிலம் ஒரு ரேட்டு தனியாக ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல் நம்பர்ஸை பற்றி நான் சொல்ல முடியும். இன்னொரு ஸ்டேட்டையும் நம்ம ஸ்டேட்டையும் பற்றி நான் சொல்கிறது முறையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட்டு நம்ம மத்திய அரசுடைய அவங்களுடைய ஆர்டர் ரேட்டை பற்றி நம்ம போகும்போது அதை வந்து நம்ம இன்னொரு மாநிலத்தோட கம்பேர் பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழக அரசும் இன்னொரு கொள்முதலை மேற்கொண்டால், அதாவது நாங்கள் இப்போ சத்தீஸ்கர் மாதிரி இன்னொரு டெண்டர் ஃப்ளோட் பண்ணால் இப்போ சத்தீஸ்கர் வாங்கியிருக்க ரேட்டை விட நாங்கள் கம்மியாக வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது சத்தீஸ்கர் ரேட் வாங்குறது வந்து தப்புன்னு ஆகிடாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் த டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் ஹஸ் சேஞ்ச்ட் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஆர்டர் அண்ட் சத்தீஸ்கர் டெண்டர். த கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ டிஃபரண்ட். த கம்பெனிஸ் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அந்த விலையை சொல்கிறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் அந்த விலையை குறிப்பிட்டு தான் இப்போ என்கிட்ட கேட்டீங்க. என்னுடைய விளக்கம், நான் இவ்வளவு நீண்ட நேரம் உங்களுக்கு அளித்த விளக்கம் என்பது மாநில அரசு, அதாவது தமிழக அரசு இந்த விலையை நிர்ணயிக்கவில்லை. மத்திய அரசு நிர்ணயித்த தரச்சான்று மற்றும் கம்பெனி மற்றும் ரேட். நான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஐ ஷேர் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் வித் யூ. யூ கேன் see for யுவர் செல்ஃப். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம விலையை நிர்ணயிக்காமல் இருக்கும்போது இன்னொரு அமைப்பு, தட் இஸ் ஐசிஎம்ஆர், ஐசிபிஆர், அதாவது கேன்சர் இன்ஸ்டியூட் மூலமாக தான் அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவர்கள் நிர்ணயித்த விலையின்படி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க தான் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இன்னொருத்தர் அதை விட கம்மியாக வாங்கிட்டாங்க அடிப்படையில் நம்ம அவரை குறை சொல்கிறது முறையாக இருக்காது அப்படிங்கிற என்னுடைய கருத்தை தான் சொல்கிறேன். அந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்களே இப்போ குறிப்பிட்டு சொன்னீங்க. நான் சொல்கிறது அந்த நம்பருக்கும் நீங்கள் சொல்கிற நம்பருக்கும் உள்ள இடைவெளியை பற்றிய விளக்கம். கரெக்டு, நல்ல கேள்விங்க. இது வந்து இது யாருக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஐசிஎம்ஆர்,
நம்ம டாக்டர் உமாநாத் சொன்ன அந்த ஐசிஎம்ஆருடைய கைட்லைன்ஸ் நமக்கு நேற்று இரவு பெறப்பட்டிருக்கிறது. அந்த கைட்லைன்ஸை உடனடியாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிடிஜிடிக்கும் அனுப்பிச்சு, ஏற்கனவே நம்ம வந்து இந்த கிட்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்ம டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது ஒரு ட்ரைனிங்லாம் கொடுத்து உரிய லேப் முதலமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா. ஆனால் ஏற்கனவே லேப் டெக்னீஷியன்ஸ் அதே போல் நம்முடைய மருத்துவர்கள் எல்லாமே நம்ம தயார் நிலையில் வச்சுருந்தனால தான் நம்ம டெஸ்ட் கிட்டு வந்த உடனே இன்னைக்கு காலையிலேயே முதலாக உங்களுக்கு நீங்களே இப்போ பத்திரிகை ஊடகத்துறையில் நானே பார்த்தேன். சென்னையில், சேலத்தில், கோயம்புத்தூரில் இன்றைக்கி எல்லா இடங்களையும் நம்ம அதை வந்து நம்ம டெஸ்டிங் எடுத்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறது, இந்த ரேபிட் கிட் டெஸ்ட் அப்படின்றது இட் இஸ் நாட் அ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். கன்ஃபார்ம் டெஸ்ட், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பிரிக்கிற டெஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு நாளைக்கு 5000க்கு மேலே செய்யக்கூடிய இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் தான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். இந்த ரேபிட் கிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன்லி இண்டிகேட்டர்னா அதாவது வந்து இப்போ வெதர் ஐ எம் எக்ஸ்போஸ் டு த வைரஸ். நான் என்ன உதாரணம் சொல்கிறேன், நான் வந்து இந்த கொரோனா வைரஸுடைய இந்த கொரோனா வைரஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கேனா, நான் ஆயிருக்கேன் அப்படின்னா என்னுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி ஆன்டிபாடி உருவாயிருக்கும். ஐஜிஎம்னு ஒரு ஆன்டிபாடி இருக்குது, அதுக்கப்புறம் ஐஜிஜின்னு ஒரு ஆன்டிபாடி இருக்குது. அப்படி என்ன ஆன்டிபாடி உருவாயிருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ்னு காமிக்கும். ஒருவேளை நான் வந்து இந்த வைரஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து அது நெகட்டிவ்னு வரும். ஸோ நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவ் டெஸ்ட்டு நெகட்டிவ் டெஸ்ட்டும் எடுத்துக்க முடியாது. இட் இஸ் ஒன்லி இண்டிகேட்டர். நீங்கள் சொன்னது போல் நீங்கள் ஒரு என்னென்னா, நீங்கள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இனிஷியலாக என்ன கேட்டீங்க, மாஸ்க்கு, N95, PPE அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேள்விப்பீங்க. உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரியான பேச்சுக்கே இடமில்லாத அளவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தேவையான நிதிகளை ஒதுக்கி மாஸ்க்கோ இல்லை N95ஓ இல்லை PPEயோ அதில் எந்த விதமான தட்டுப்பாடு இல்லாத நிலையை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறாங்க. அது TNMC எப்படி தான் அதை ரொம்ப அந்த ப்ரொக்யூர்மெண்ட்லாம் டிரான்ஸ்பரண்டாக நம்ம பண்ணோம். அதே போல் வெண்டிலேட்டர் பற்றியான ஒரு கேள்வி உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்தது. அது வெண்டிலேட்டரும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து இருந்த வெண்டிலேட்டர், அதுக்கப்புறம் வந்து 560, அதுக்கப்புறம் 2501, அதெல்லாம் நம்ம தேவையான வசதி. அதே போல் படுக்கைகளுடைய எண்ணிக்கை, இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்புறம் நீங்கள் டெஸ்ட் நிறைய எடுக்கணுன்ற கேள்விகள் ஊடகத்துறை, பத்திரிகை நண்பர், மக்கள்கிட்டலாம் வந்தது. அந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் உங்களுடைய வி ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ அதன்படி நம்ம வந்து இன்றைக்கி டெஸ்டிங் கெப்பாசிட்டியை லேப்னுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதலாக NIV பூனே மட்டும்தான் இருந்தது. இந்தியாவிலே 2வது இடம் நம்முடைய கிண்டி இன்ஸ்டியூட். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் அசம்பிளிலே பேசினேன். அதுக்கப்புறம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 31 இடங்களை நம்ம டெஸ்டிங் லேபை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், டெஸ்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் பொதுமக்களுக்கு, உங்கள் மாதிரி ஊடகத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் சொல்வது, முதலமைச்சர் கூட ஒரு நல்ல நீங்கள் கூட கேட்டீங்க, வந்து முதலமைச்சர் சொல்லிக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில், அவருடைய நல்ல எண்ணம், நல்ல எதிர்பார்ப்பு, அவருடைய ஆர்வம் அது வந்து நில் ஆகணும். எல்லாருடைய ஆர்வம் அதுதானே, எல்லாருடைய வேண்டுதலும் அதுதானே. அந்த எண்ணத்தை தான் இன்றைக்கு மாநிலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை முதலமைச்சர் பிரதிபலித்திருக்கிறார். அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு தான் இன்றைக்கு வந்து நம்ம டிஸ்சார்ஜ் செய்யக்கூடிய எண்ணிக்கை ஒரு நாளைக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ் பேஷனுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது, டெஸ்ட்டினுடைய லேபினுடைய எண்ணிக்கை நம்ம இந்தியாவிலே உயர்ந்த அளவுக்கு டெஸ்ட்டு லேபை இன்க்ரீஸ் பண்ணுறோம், டெஸ்ட் எண்ணிக்கையை நமக்கு இன்றைக்கி உயர்ந்த அளவுக்கு கொண்டு வர்றோம். அதை நான் உங்கள்கிட்ட வெளியிடுறோம். பாசிட்டிவ் எண்ணிக்கை இன்றைக்கி ஒரு கட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சொன்னது போல் ரேபிட் டெஸ்ட் கேட்டே இருந்தீங்க. இந்தியாவிலே முதல்ல இன்றைக்கி ரேபிட் டெஸ்ட்டை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் இப்போ அது டெஸ்ட் எடுக்க அதனுடைய திருப்பி எவ்வளோ பேருக்கு நம்ம எடுத்துருக்குறோம், ஒரு கம்யூனிட்டியில் ஏதாவது ஸ்ப்ரெட் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வெளியிடுவோம். அதனால் அரசை பொறுத்த வரைக்கும் இல்லை இன்றைக்கி எடுத்து கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ ஆஸ் யூ செட், இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இல்லை அதுதான் சொல்கிறேன். அதாவது ICMR நம்ம கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு, அதாவது அந்த கிராஃப் கொடு ICMR பண்ணியிருக்கிறோம். அதான் யாருக்கு லெட் மீ ஸ்பீக். நீ 3 பேரும் ஒரே கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நான் ஒரே பதில் சொல்கிறேன். நம்ம வந்து அதாவது என்ன கைட்லைன்ஸ் இருக்குது அப்படின்னா, மத்திய அரசுடைய கைட்லைன்ஸ் வந்து ILI கேஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் லைக் இல்னஸ், நம்ம சாதாரண ஜலி ஜுரம்னு சொல்லுவோம்ல. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம ICMR இப்போ RT-PCR டெஸ்ட் யாருக்கெல்லாம் பண்ணுறோம், சமூகத்திலேருந்து வரக்கூடிய சாதாரண சளி காய்ச்சல் அப்படின்னு வந்தாவே உடனே அவங்களுக்கு நம்ம RT-PCR டெஸ்ட் எடுத்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் எடுத்துரும். அப்போ வைரஸ் இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதே போல் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், சொல்கிறோம்ல, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி, அவங்களுக்கும் நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ கண்டெய்ன்மெண்ட் பிளானில் உள்ளவங்களுக்கும் RT-PCR டெஸ்ட் எடுக்கிறோம், சாரி கேஸுக்கும் RT-PCR டெஸ்ட் எடுக்கிறோம். தமிழகத்தில் எங்கேயாவது மூளை முடுக்கில் சாதாரண சளின்னு வந்தால் கூட அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ எந்த இடத்துலையும் நமக்கு வந்து கேஸ் மிஸ் ஆகாத ஒரு இன்ஃபெக்ஷன், ஒருவேளை கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் இருந்தால் அது மிஸ் ஆகாத அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த கிராஃபில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 7 days ஆஃப்டர், அதாவது ILI கேஸு கண்டெய்ன்மெண்ட் ஏரியா 7 days ஆஃப்டர் அப்படின்னு ஒரு கருத்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வந்து வல்னரபிள் குரூப் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. தேவைப்பட்டால் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்,
அதாவது ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்னா முன்னணியில் செய்யக்கூடிய ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஒர்க்காக இருக்காங்களா அவங்களுக்குலாம் சிம்டம்ஸ் இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் உங்கள் பத்திரிகையாளர் நான் எனக்கு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது. வி ஹேவ் அ கைட்லைன்ஸ். எல்லாத்துக்குமே வந்து மத்திய அரசுடைய உலக சுகாதார நிறுவனத்தினுடைய விதிமுறைகள், வழிமுறைகள், நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்த நெறிமுறைகளில் எள்ளளவும் முனையளவு கூட நம்ம மாறாத அளவுக்கு ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இன்னைக்கு எடுக்கப்பட்டது கூட அந்த ஆஸ் பர் கைட்லைன்ஸ்குள்ளே உள்ளவங்களை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐசிஎம்ஆர் சொன்ன கைட்லைன்ஸ்குள்ளே ஐடென்டிஃபை வர்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். அதுபடி தான் நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோம். வி ஆர் கோயிங் இன் அ வெரி ரைட் பாத்வே. சரியான பாதையில் நம்ம சொல்லி 49ல் இல்லை ஆமாம் இல்லை அதுதான் உங்களுக்கு பொதுவாகவே நமக்கு வரக்கூடிய எல்லா பாசிட்டிவ் கேஸுமேங்க ஏற்கனவே பாசிட்டிவ் வந்த அவர்களோடு தொடர்புடையவங்க தான் வருது. அதை தாண்டி வரல. அதை தான் சொல்கிறேன். அதை தாண்டி வருதுன்னா தாண்டி வர்றதுக்குண்டான வாய்ப்பு எப்போ இருக்குது? அப்படி அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடுறோமா பண்ண மாட்டோமா அப்படின்ற உங்கள் கொஸ்டின், உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் அழகாக பதில் சொல்கிறேன். அதுதான் எங்கேயாவது சாதாரண காய்ச்சல், அதாவது சாதாரண லேசாக இருமுன்னா லேசாக சளி இருக்குது, ஒரு நாள் சளி இருக்குது, 2 நாள் சளி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ்ன்னு வந்தாவே கம்பல்சரியாக டெஸ்ட் எடுத்துடுறோம். நீங்கள் எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து லேசாக சளி இருக்குது சொன்னால் நாங்கள் டெஸ்ட் எடுத்துருவோம். அதே போல் சிவியராக பிரெத்லெஸ் மூச்சு திணறலோடு வந்தாலும் டெஸ்ட் எடுத்துடுறோம். ஸோ அங்கேயும் மிஸ் ஆகாது, இங்கேயும் மிஸ் ஆகாது. அது போக கான்டாக்ட் ஏற்கனவே கண்டெய்ன்மெண்ட் பிளான் இருக்குல்ல, ஏற்கனவே பாசிட்டிவ் கேஸ் வந்திருக்கு. பாசிட்டிவ் வந்தவங்களுடைய அந்த நம்ம பிரைமரி கான்டாக்ட், செகண்டரி காவல்துறை மிக கடுமையாக அவங்க பணியாற்றி, எஸ்பி கலெக்டர் எல்லாம் கடுமையாக பணியாற்றி, வருவாய்த்துறை எல்லா துறையும் கடுமையாக பணியாற்றி அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காரு. ட்ரேசிங் அண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு குழு இருக்குது, மூத்த ஐஏஎஸ் குழு இருக்குது. அந்த குழு முழுமையாக 24 மணி நேரம் கண்காணித்து ஒருத்தர் யாரோட ஃபோனில் தொடர்பு கொண்டிருக்கிறார் வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு கூட விஷயம், ஒரு ஆப் இருக்குது, முதலமைச்சர் அந்த ஆப்பை லான்ச் பண்ணேன். அந்த ஆப்பில் வந்து இப்போ குவாரண்டைனில் இருக்கிறவங்க எத்தனை ஃபீட் நடந்தாங்கன்ற வரைக்கும் அந்த ஆப் சொல்லுது சார். ஒரு நாளைக்கு 100 மீட்டர் நடந்திருக்காரா, ஒரு நாளைக்கு ஒரு 500 மீட்டர் நடந்திருக்காரு, 100 மீட்டர் நடந்திருக்காருன்னா வீட்டுக்குள்ளே நடந்திருக்கணும், 100 மீட்டருக்கு மேலே நடந்ததுன்னா வீட்டை விட்டு வெளியே அந்த வரைக்கும் நம்ம ஆப்பை வச்சு வேறு மானிட்டரிங். அதான் சொல்கிறேன், மானிட்டரிங், எஃபெக்டிவ் மானிட்டரிங், அதாவது கண்காணிப்பு, தொடர் கண்காணிப்பு. அதனால் எந்த சூழலையும் யார் ஒருவனும் விடுபடாத அளவிற்கு மிக சிறப்பான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தலைமையில் எடுத்துகிட்டு வரோம். எனி கொஸ்டின்ஸ்? இல்லை, நல்ல கேள்விங்க. அதாவது நீங்கள் சொன்ன முதல் கேள்வி வந்து மருத்துவமனை. இன்றைக்கி நானே ஊடகத்துறையில் லைவ் பல உங்களுடைய ஊடகத்தில் நல்ல செய்திகளை இன்றைக்கி வெளியிட்டீங்க, ரொம்ப நன்றி. காரணம் என்னென்னா, ஒரு பாசிட்டிவாக வந்து வந்த நோயாளியை நம்ம வந்து மருத்துவமனையில் நம்ம 15 நாட்கள், அதாவது 14 நாட்கள் கண்காணித்து, முழுமையாக கண்காணித்து, தொடர் கண்காணிப்பில் வச்சுருந்து டெய்லி அவங்களுக்கு வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டரில் அவங்களுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரேட்டை நம்ம, நீங்கள் உங்கள் 2 கேள்விக்கு சேர்த்து சொல்கிறேன், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரேட்டை பார்க்குறது, அவங்களுக்கு வந்து ஏசிம்டமேட்டிக் ஹைபாக்சியான்னு சொல்லுவோம். அதாவது அவங்க வந்து எந்த சிம்டம் இல்லாமல் இருந்தால் கூட நான் நல்லா இருக்கேன்னு அவங்க நினைக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரேட்டு குறைஞ்சி ஒருவேளை அவங்களுக்கு வந்து அந்த லங் சயின்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்றத நம்ம தொடர்ந்து எக்ஸ்ரே எடுக்கிறோம். அப்புறம் சிடி ஸ்கேன் எடுக்கிறோம், ஏதாவது லங் சயின்ஸ் சேஞ்சாக இருக்கான்னு எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் பார்த்தா தான் தெரியும். அப்படியெல்லாம் நம்ம கண்காணித்து அப்புறம் அதன்படி வந்து 2 மேண்டேட்டரி டெஸ்ட் எடுத்து நம்ம வந்து நெகட்டிவ்னு வந்தப்போ தான் அவங்களை வெளியே அனுப்புகிறோம். இதில் நான் இன்றைக்கி நிறைய பேர் நன்றி தெரிவித்தாங்க, எங்களை மருத்துவமனையில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்ல உணவு. இப்போ உதாரணத்துக்கு 11 மணிக்குனா, இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த நம்முடைய அந்த டயட்டீஷியன் சார்பில் இந்த பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்ட உணவு வந்து அது என்ன, அதை பற்றி காஸ்ட் பற்றியே பிரச்சனை இல்லை, நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கொடுக்கணும்னு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். அந்த வகையில் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்து டயட்டீஷியனை வச்சு நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்களோட நோடல் ஆஃபீஸர் டாக்டர் ரகுநந்தன் இருக்கார். ஏற்கனவே 19 பேர் கொண்ட உயர் வல்லுநர்கள், தனியார், அரசு மற்றும் கார்பரேட், அப்புறம் என்ஐபி என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஐஇ என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமியாலஜியில் இருக்கக்கூடிய அந்த வல்லுநர்கள்லாம் வைத்து அந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோக்காலை நாங்கள் வகுத்துருக்குறோம். ஸோ அதில் இந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோக்கால் வந்து எவ்ரிடே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு உலக அளவில். இப்போ நேற்று கூட வந்து வேர்ல்டு லெவலில் ஜெய்கா டீம் அண்ட் வேர்ல்டு பேங்க் டீமோட உலக அளவில் என்ன ட்ரீட்மெண்ட்னு வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து அரசு செயலாளர் எல்லாரும் நாங்கள் அட்டன் பண்ணோம். அப்புறம் சிடிசி அட்லாண்டா என்று சொல்லக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த நோய் தொற்று கட்டுப்பாட்டு மையம், அங்கே வந்து என்ன மாதிரியான வளர்ந்த நாடுகளில் என்ன வந்து இஷ்யூஸ் இருக்குது, இப்போ வந்து யூகேல என்ன இருக்குது, அமெரிக்காவில் என்ன இருக்குது, இட்டாலியில் என்ன இருக்குது, ஏன் அங்கே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, என்ன காரணத்தினால அங்கே இவ்வளோ இறப்புகள் இருக்குது, அந்த இறப்புகளை நம்முடைய மாநிலத்தில் நம்ம இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, இட்டாலி, ஈரானில் என்ன நிலை என்பது நீங்களே யூடியூப்பில் பாருங்கள், டிவியில் பாருங்கள், நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் இன்றைக்கி எவ்வளோ கண்ட்ரோலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
ஸோ நிச்சயமாக இந்த மாதிரியான இந்த பாசிட்டிவ் இன்றைக்கி நம்ம கட்டுக்குள்ளே இருக்கிறது, இந்த டிஸ்சார்ஜ் ஆகிறது, கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அதில் 1% மார்ட்டாலிட்டி ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் உண்மையுமே நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பத்திரிகை ஊடகத்துறையில் வந்து இதை தெரிவிக்கிறப்ப தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஒன்று. இன்னொன்று, மருத்துவர்கள் உங்களுக்காக, நமக்காக, நாட்டுக்காக மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளார்ந்த அன்போடு இரவு பகலாக ஏற்கனவே சொன்னது போல் பிபிஓட அவங்க வந்து பணியாற்றிருக்கிற அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கிரெடிட். நேற்று கூட எங்களுடைய மருத்துவராக தான் சொன்னார், நீங்கள் இந்த செய்தியை வெளியிட்டால் தான் நாங்கள் வேலை செய்கிற எங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்களும் கொண்டு போகிறப்ப நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அப்புறம் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், டெத்தை வந்து நம்ம ஆடிட் பண்ணுறோம். அதாவது இப்போ ஏற்கனவே நமக்கு 15 இறப்புகள் இருக்குன்னா, அந்த இறப்பு வந்து எதனால் ஏற்பட்டு, ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப இந்த இறப்பு ஏன் ஏற்பட்டது, எத்தனை மணிக்கு வந்தார், எத்தனை மணிக்கு அவருக்கு பிரெத்லெஸ்னஸ் வந்துச்சு, எப்போ வெண்டிலேட்டர் போகிற நிலைமை வந்துச்சு, என்ன காரணத்தினால இறந்தாலும் டெத்தை நாங்கள் ஆடிட் பண்ணி அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்று, பேஷண்ட் வந்து 95% ஏசிம்டமேட்டிக் பிரதர். இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ பேஷண்ட் இருக்காங்களோ 95% அவங்களுக்கு எந்த சிம்டமே இல்லை, அவங்க நலமோடு இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்கிறோம், அது ஹை ரிஸ்க்குன்னு நாங்களே பிரிக்கிறோம். ஹை ரிஸ்க்னா இருக்கிற பேஷண்ட்டில் 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே, யாருக்கு இதில் சுகர் இருக்குது, யாருக்கு இதில் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, யாருக்கு வேறு டிசீஸ் இருக்குது. ஸோ இவங்க இன்றைக்கி நார்மலாக இருந்தால் கூட எனி டைம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரெத்லெஸ்னஸ், ஒரு கொலாப்ஸ் வந்துடக்கூடாதுன்னு ஹை ரிஸ்க் பிரித்து அங்கேயே இன்னொரு வார்டு வந்து ஹை டிபெண்டன்சி யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட் நாங்கள் உருவாக்கி அங்கே வந்து மருத்துவர்கள் வந்து அவங்கள வந்து தீவிரமாக கண்காணிக்கிறாங்க. அப்படி தீவிரமாக நம்ம வந்து கண்காணிக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு வந்து இந்த மார்ட்டாலிட்டி ரேட்டை வந்து நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, இந்த மார்ட்டாலிட்டி ரேட்டை குறைச்சிக்கிறோம். இன்னொன்று, எம்ஜிஆர், நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குது. அவங்க வைஸ் சான்சலர் இன்னைக்கு கூட நான் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு போய் அங்கே நம்ம ஆய்வு செஞ்சுட்டு வந்தோம். அங்கே வந்து நம்ம வந்து பல்வேறு ஸ்டடிகளை பண்ணுறோம். அதாவது இப்போ ரேபிட் கிட்டு போன்ற அந்த ஸ்டடீஸ், அதே போல் புதிய மருந்துகளை நம்ம தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய, ஏன்னா முதலமைச்சர் சொன்னாங்க தமிழ்நாடு வந்து அது மாதிரியான ஆராய்ச்சியில் ஈடுபடணும். அது மாதிரியான மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சிகள், தெரப்பியூட்டிக்கில் வந்து புதிய யுத்திகளை கையாளுறது, அது மாதிரியான பல்வேறு ஆராய்ச்சிகளையும் பேரலாக நம்ம வந்து நீங்கள் என்னென்ன செஞ்சுட்ருக்கோன்றக்காக சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு ஒருபுறம் தடுப்பு நடவடிக்கை, கண்காணிப்பு நடவடிக்கை, இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் இது பண்ணாலும் கூட பேரலாக வந்து நம்ம வந்து மருத்துவருக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பல்வேறு ஆராய்ச்சி நடவடிக்கைகளை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ திங்க் குட் கொஸ்டின். பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஐசிஎம்ஆர்ட்ட விண்ணப்பிச்சிருக்கிறோம். அதில் 2 விண்ணப்பம் இருக்குது. ஒன்று, இந்த பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு ஒரு பெர்மிஷன், அப்புறம் பிளாஸ்மா வந்து, அதாவது ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் ஆகி குணப்படுத்தப்பட்டு ஆன்டிபாடிலாம் டெவலப் ஆன ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம வந்து பிளட்டை அவருடைய கன்சர்னோட அவர்கிட்ட நம்ம பிளட் எடுத்து அவங்களுடைய பிளாஸ்மாவை எடுத்து அதை வந்து நம்ம வந்து அந்த நோயாளியுடைய உடலில் செலுத்தக்கூடிய அந்த ஒரு டெக்னிக். ஸோ இதுக்குண்டான ஆராய்ச்சியில் நம்முடைய சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகள் ஈடுபட தயாராக இருக்கிறாங்க. அந்த பணிகள் முதல் கட்டமாக இருக்குது. 2 அப்ரூவல் வாங்கணும். ஐசிஎம்ஆரில் ஒரு அப்ரூவல் வந்திருக்கு, இன்னொரு அப்ரூவலுக்காக வி ஆர் வெயிட்டிங். சேம் நம்முடைய எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அதற்கான அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம வந்து விண்ணப்பிச்சிருக்கின்றோம், ஐசிஎம்ஆர்ட்ட விண்ணப்பிச்சிருக்கிறோம். அதுவும் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த ஆர்டர். அது வந்ததுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுடைய கன்சென்ட்டோட அது அந்த ஆராய்ச்சியும் துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல கொஸ்டின், குட். நான் சொல்கிறேன் இல்லை, கிளியராக சொல்கிறேன். ஒன்றுமே கிளியராக நம்பர் எப்போ சேஞ்ச் ஆகும்னா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் குறையும், அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்ச் இல்லை. அதாவது பிசிஆர் கிட்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1,35,000 நம்ம டிஎன்எம்எஸ்சின் மூலமாக எப்படி இருக்காங்க, டிஎன்எம்எஸ்சின் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். நம்ம 1 லட்சம் ஸ்டாக் இருக்குது, 35 லட்சம் ஏற்கனவே நம்ம வந்து ஃபீல்டில் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அது போக நமக்கு வந்து மத்திய அரசிடமிருந்து 20,000 பிசிஆர் கிட் வந்தது. அப்புறம் நமக்கு வந்து 40,000 கிட் வந்து டாடா நிறுவனம் வழங்கியிருக்கு. ஸோ 1,35,000 + 40,000 + 20,000 1,95,000 வந்து நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சஃபிஷியண்டாக லேப், நம்பர் ஆஃப் லேப் 31 லேப் இருக்குது. இன்று இரவே கூட இன்னும் 2 லேபுக்கு உண்டான ஒப்புதல் நமக்கு வந்துடணும்னு ஐசிஎம்ஆரில் இன்றைக்கி பேசியிருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து வந்து முதலமைச்சரே ஐசிஎம்ஆருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. கீப் மானிட்டரிங், அதாவது நம்ம மானிட்டர் ஆனரபிள் சிஎம் எங்களை வந்து தொடர்ந்து தொய்வு இல்லாமல் வந்து அந்த பணிகளை முடிக்க விடுறதுனால நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி இரவு 2 லேப் வந்துடும். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டாக்கும் இருக்குது, வைரல் மீடியா இருக்குது, ரியேஜென்ட் இருக்குது, ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம், லேப் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ஸ்பெசிமெண்ட் இருக்குது. ஆர்டிபிசிஆருடைய அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுடைய விலை 1 கோடி ரூபாய். அதாவது ஆட்டோமேட்டட் ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன். நம்ம மேனுவலாக பண்ணுறப்ப லேட் ஆகும். ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு சாம்பிளுக்கும் நம்ம மேனுவலாக எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரே நேரத்தில்
ஆட்டோமேட்டட் ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த வைரஸில் இருக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏவை பிரித்தெடுக்கிறது ஆட்டோமேட்டட் ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து 4 ஆர்டர் பண்ணி அதில் ஒரு லேப் வந்து நமக்கு வந்துருச்சு. உதாரணத்துக்கு சென்னை ராஜீவ்காந்தியில் அந்த ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட் வந்துருச்சு. இங்கே வந்து இப்போ ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து நம்ம ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் இங்கே டிபிஹெச் கீழே உள்ள சென்டரில் வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் இங்கேயும் ஒரே நேரத்தில் 1000 சாம்பிள் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா விஷயங்களையும் தமிழ்நாடு தொடர்ந்து நம்ம பொதுவாக மற்ற மாநிலங்களை நான் ஒப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. எல்லா பணிகளையுமே ரொம்ப வேகமாக துரிதமாக எல்லாருக்கும் முன்மாதிரியாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை.